முகமது அன்பா, ஹரி ராஜா, நம்ம யாத்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் அண்ட் ஆட்டோ புக்கிங் பண்ணுற ஆப்பு. இன்றைக்கி வந்து ஒரு மிக சந்தோஷமான நாள். ஏன்னா எல்லா சங்கங்களில் இருந்து கேப் அண்ட் டாக்ஸி சங்கங்களில் இருந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். இது வந்து சென்னை மாநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் சென்னைக்கு அடுத்தபடியாக எல்லா நகரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்குறதா இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னென்னா லைஃப் டைம் ஜீரோ கமிஷன். அதாவது வந்து கஸ்டமர் பே பண்ணுற என்டையர் அமௌண்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு போய் சேரும். டைரக்ட் டு டிரைவர் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 100% ஓப்பன், அதாவது ஓஎன்டிசி ஓப்பன் நெட்வொர்க்கில் இருக்குது. எல்லா டேட்டாவும் ஓப்பனாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். என்டையர் சாஃப்ட்வேரே ஓப்பன் சோர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிறந்தது. நம்முடைய நாட்டிலே டிஜிட்டல் புரட்சி என்கின்ற முறையில் கடந்த 10 வருடங்களில் பல்வேறு துறையில் தொழில்நுட்பங்கள் முன்னேறி வந்தாலும் கூட ஓட்டுநர்களது வாழ்க்கையில் இந்த டிஜிட்டல் புரட்சி என்பது வந்ததா என்பது அநேகமாக கேள்விக்குறிதான். அந்த விதத்தில் நம்ம யாத்திரை அந்த புரட்சியையும் செய்வதற்கு டிஜிட்டல் வித் டிரைவர்ஸ், அநேகமாக அது சொன்னது அதுதான் மெசேஜாக, ஒரே ஒரு பாயிண்டாக நான் பார்க்குறேன். இது உண்மையிலேயே என்னென்னா, இப்போ நம்ம தொழிற்சங்கங்கள் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்திட்டே இருக்கிறோம். மிகப்பெரிய நிறுவனங்கள் தொழிலை பாதுகாக்கிற அளவிற்கு தொழிலாளிகளை பாதுகாக்கிறார்களா அல்லது அவர்களது பிரச்சனைகளை கவனிக்கிறார்களா என்றால் அநேகமாக 90% இல்லை என்ற முறையில் தான் இருந்து வந்தது. ஏனென்றால் அந்த புதிய டெக்னாலஜி வந்து சாதாரண உழைப்பாளிக்கு கிடைப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதை உடைத்து இன்று நம்ம யாத்திரை சாதாரண தொழிலாளிகளுக்கும் நம்மை போன்ற ஓட்டுநர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு திட்டத்தை இவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முறையிலே ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அத்தனை தொழிலாளர்களின், குறிப்பாக இந்த டாக்ஸி சம்பந்தப்பட்ட ஆட்டோ சம்பந்தப்பட்ட அத்தனை தோழர்களும் நம்ம யாத்திரைக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைக்கு எந்த விதத்தில் நாம் ஒரு சந்தோஷமான லான்ச்சிங்காக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்கின்ற அளவிற்கு இந்த அமைப்பு இருக்குமானால் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக வரும். ஒரு நிறுவனம், எத்தனையோ நிறுவனங்கள் போட்டி நிறுவனங்களாக தொழிலில் வந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய போட்டியில் யார் முந்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அல்லாமல் இது சேவையிலும் இருக்க வேண்டும், உண்மையிலே சேவை சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று நம்ம யாத்திரை நிறுவனம் நிரூபித்திருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை இந்த ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடகவியலாளர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், பல்வேறு போராட்டங்களை இங்கே எல்லாரும் நடத்தியிருக்கோம். ஓட்டுநர்கள், தொழிற்சங்கங்கள், கூட்டமைப்புகள் அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கோம். அந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு செயல் வடிவில் கொண்டு வருவதற்குள் பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது கூட அந்த நிறுவனங்கள் கூட அதை வந்து மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கேப் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் கமிஷன் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு டிரைவர்ஸ் வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க, இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஓட்டக்கூடியதில் பெரும்பாலும் கமிஷனாக போகுது அப்படின்னு இந்த நிறுவனங்கள்கிட்டயே இன்றைக்கு நேற்று இல்லை ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த கமிஷனை குறைக்கணும் அப்படின்றத, இன்னைக்கு வாங்கக்கூடிய வாடகை என்பது சரியாக தான் இருக்குது, அதில் கமிஷன் அப்படின்றது பெரும்பகுதியாக போயிடுது
அப்படின்றத நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். அந்த நிறுவனங்கள் யாருமே செவிமடுக்கலை. நம்ம யாத்திரை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து அக்டோபர் 1 வரைக்கும் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கேப் லான்ச் பண்ணுறாங்க, ஆட்டோக்கு ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட 25 ரூபாய் ஒரு நாளுக்கான பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் தான் வாங்குவோம். அதை மாற்றுவதாக இருந்தால் கூட ஓட்டுநர்களிடமோ தொழிற்சங்கங்களிடமோ கருத்துக்களை கேட்ட பின்பு அதை மாற்றக்கூடிய தேவை ஏற்படின்னு மாற்றுவோம். நம்ம யாத்திரை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அக்ரிகேட்டர்ஸ் நிறுவனங்கள் இத்தனை ஆண்டுகளாக நம்ம கேட்டது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோக்கு மாற்றிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சில நிறுவனங்கள் 9 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 9 ரூபா தான். ஒரு ட்ரிப்புக்கு 20 ரூபா 30 ரூபா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 9 ரூபா எடுக்கிறாங்க. ஒரு ட்ரிப்புக்கு இன்றைக்கி வெறும் 5 ரூபா தான் எடுக்கிறோம், எங்கள்கிட்ட ஆட்டோ ஓட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் 19 ரூபா தான் எடுக்கிறாங்க. அப்போ இதை மாற்ற முடியும் அப்படின்னா இந்த கேப் செக்டார்லையும் நம்ம யாத்திரையினால் மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வர முடியும். அதற்கான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் முதல்ல நம்ம யாத்திரைக்கு. அதே போன்று ஓட்டுநர்களுடைய சப்போர்ட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா அக்டோபர் 1 வீக் வரைக்கும் ஒரு ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கான பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் 45 ரூபீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே எங்களுக்கும் மின்னஞ்சல் வாயிலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்த லான்ச் முடியும் போது எங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு நல்ல கட்டணத்தையும் நிர்ணயம் செய்யணுன்னு இருக்காங்க. அப்போ நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கூடுதலான கட்டணங்களை வாங்க வேண்டி இருக்காது, வாடிக்கையாளர்கிட்ட கூடுதலான கட்டணங்களை கேட்க வேண்டியிருக்காது. சிறந்த சேவைகளை, மனநிறைவான சேவைகளை நாங்களும் மனநிறைவாக செய்வோம். பாலாஜி